வீத்தமிழர்களுக்கு வணக்கம். வாக்கெடுப்பு குறித்து அடுத்தடுத்த தகவல்கள் தொடர்ச்சியாக வந்துகிட்டு இருக்கு. வாக்கு வெற்றியை முடிவு பண்ணக்கூடிய இடம் அப்படிங்கிறது ரொம்ப 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 ஒரு குறுகிய இடமா இருக்கு. ஒரு சில வாக்குகள், சில ஆயிரக்கணக்கான வாக்குகள் வந்து வெற்றி வாய்ப்பை முடிவு பண்ணக்கூடிய இடத்துல இருக்கனால இது குறித்து ஒரு தொடர் விவாதத்தை நம்ம நடத்திட்டு இருக்கோம் காலையிலேருந்து. அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக நம்ம வந்து வளவன் அடைஞ்சிருக்கோம். வணக்கம் வளவன். சரி, இப்போ தென்னிந்தியாவினுடைய வாக்கு எந்த அளவுக்கு வந்து பாஜகவுக்கு சாதகமாக இருக்கு? இல்லை நம்ம பாஜக கடந்த 2 முறை அவங்க ஆட்சி அமைத்தார்கள். பாஜக அவங்க மட்டுமே தனி மெஜாரிட்டி இருந்தது. அந்த 2 முறையுமே இங்கே தென்னிந்தியா அப்படிங்கிறது பெரிய லெவலுக்கு கை கொடுக்கல. அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காகவே ஹிந்தி ஹார்ட்கோர் லேண்டில் இருந்தும் நார்தன் அதே போல் ஈஸ்டர்ன் பெல்ட்டில் இருந்தும் எடுத்திருந்தாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆனால் இந்த முறை ஒரு சர்ப்ரைஸ் அப்படிங்கிற லெவலுக்கு கிட்டத்தட்ட 50 சீட்டுகள், 50க்கு 1 கம்மி, 49 சீட்டுகளை அவங்க என்டிஏ கூட்டணி தென்னிந்தியாவிலிருந்து மட்டும் எடுத்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். தென்னிந்தியாவில் குறிப்பாக இந்த 3 மாநிலம் சொல்லலாம் இல்லையா? தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா. கண்டிப்பா. ஏன்னா கேரளா, தமிழ்நாடு ஒரு சீட்டு இப்போதைக்கு அதில் கேரளாவில் ஜெயிச்சிட்டாங்க. திருச்சூரில் சுரேஷ் கோபி ஜெயிச்சிட்டாரு. சௌமியா அன்புமணி கொஞ்சம் முன்ன பின்ன அப்படி ட்ரையலில் போயிட்டு இருக்காங்க. பட் அதை தாண்டி இந்த 3 மாநிலங்கள் பெருவாரியாக அவர்களுக்கான ஸ்பேஸை கொடுத்துருக்கிறது. நீங்கள் குறிப்பிட்டதை போல கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா இந்த 3 மாநிலங்கள். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கர்நாடகா தான் ரொம்ப பெரிய சர்ப்ரைஸாக இருக்குது. ஏன்னா காங்கிரஸ் கட்சி ஆட்சி பிடித்திருந்தாலும் கூட அவங்களுக்கு 16 + ஜனதாதள் செக்யூலர் 2 சீட் அப்படின்னும் போது 28ல் 18 சீட்டு கடந்த முறை அங்கே அவங்க 22 சீட் வரைக்கும் ஜெயித்திருந்தாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அந்த சூழலில் 18 அப்படிங்கிறது கர்நாடகாவை மீண்டும் தென்னிந்தியா, அதாவது திரும்ப திரும்ப அமித்ஷா குறிப்பிட்டார் இல்லையா, தெற்கு இந்த முறை எங்களுக்கு கூடுதலாக கை கொடுக்கும்னு. இந்த முறை அவர்கள் வெற்றி பெறுவது அல்லது முன்னணியில் பார்த்தோன்னா ஏறத்தாழ 5ல் 1 அல்லது 6ல் 1 சீட்டு தெற்கில் இருந்து போனது அப்படிங்கிறத நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. இந்த 18 சீட் அப்படிங்கிறது உங்களுக்கு ஜனதாதள் செக்யூலரில் பிரஜ்வால் ரேவண்ணா ட்ரையலிங்கில் போயிட்டார், பின்னடைவுக்கு போயிட்டார். பட் குமாரசாமி அவருடைய சீட்டில் ஜெயிச்சிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். வெற்றியை நோக்கி போயிட்டுருக்கிறார். பாஜகவுக்கான 16 ஒரு பேஸ்டியனாக இருக்கிறது அப்படின்னும் போது கர்நாடகா பெரிய அளவுக்கு அவர்களுக்கு கை கொடுத்திருக்கிறது. ஆட்சி இழந்த பிறகும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆட்சியே பிடிக்க முடியாத தெலுங்கானால பாதிக்கு பாதி சீட் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. தெலுங்கானால மொத்தம் 17. இதில் நம்ம சர்ப்ரைசிங்காக பார்க்க வேண்டியது, இங்கே எடப்பாடி அவர்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. பெரிய லெவலுக்கு சில குறிப்பிட்ட தொகுதிகளில் மட்டும் பூத் ஏஜென்ட்ஸ் ஒர்க் பண்ணலை, அவங்க பிஜேபிக்கு ஆதரவாக வேலை செஞ்சாங்க, நயனாருக்கெல்லாம் பெரிய லெவலில் ஏடிஎம்கேவோட சிஸ்டம் ஒர்க் பண்ணுச்சு அவங்களுடைய கட்சி கட்டமைப்புன்னு ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. அங்கே அதே குற்றச்சாட்டு தான் கேசிஆரின் மீது வைக்கப்பட்டது. பிஆர்எஸ் களத்திலேயே இல்லை, பல தொகுதிகளில் பூத் ஏஜென்ட்டுகளே உட்கார்வதற்கு இல்லாமல், ஏன்னா ஆட்சியை விட்டு போய் உங்களுக்கு 6-7 மாதம் கூட ஆகலை அப்படிங்கிறத பார்க்குறோம். 5 மாநில தேர்தலில் தானே அவர் தோற்றுறாரு. அப்போ வெளிப்படையாக சந்திரசேகர் ராவ் காங்கிரஸ் vs பாஜக மோதலாக அதை வெளியில் விட்டுட்டு அவர் சைட்லைன் பண்ணிட்டார். ஏன்னா உங்களுக்கு கவிதா கேசிஆருடைய கைது அது சார்ந்த விஷயங்கள் இருக்கும்போது அவருடைய ஹெல்த்தும் கொஞ்சம் கூடுதலாக ஒத்துழைக்கல, பேக் ஃபுட் போயிட்டாருங்கிறது வெளிப்படையாக பாஜகவுக்கான கேட்டை ஓப்பன் பண்ணிச்சு. 15% வரைக்கும் அவங்க வாக்கு வாங்கியிருந்தாங்க இப்போ சட்டமன்ற தேர்தலில். பட் ஆனால் பாதிக்கு பாதி சீட் ஸ்வீப் பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே என்ன ரோல் பிளே ஆகிருக்கு. அப்போ காங்கிரஸிடம் தோற்ற பிஆர்எஸ் அவர்களுடைய வாக்காளர்கள் அப்படியே காங்கிரஸை தோற்கடிக்கணும்னு பிஜேபிக்கு ஸ்விங் ஆகி வாக்கெடுத்திருக்கிறார்களா, அந்த ஓட்டுகள் முழுக்க முழுக்க பிஜேபிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கா அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். தெலுங்கானா சர்ப்ரைசிங் அப்படிங்கிறது தான். ஏன்னா பாஜக கடந்த முறை 2 பேர் அங்கே ஜெயிச்சிருந்தாங்க. அது 8 அப்படின்னா 4 மடங்கு உங்களுக்கு எண்ணிக்கையிலே கூடி இருக்கிறது அப்படிங்கிறது சர்ப்ரைசிங். ஆந்திர பிரதேஷ் தான். ஏன்னா பலரும் கூட என்ன கணிச்சாங்க அப்படின்னா சந்திரபாபு நாயுடுவை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாரு ஜெகன்மோகன், சட்டமன்றத்தில் ஓரளவுக்கு மாற்றி போட்டால் கூட நாடாளுமன்றத்தில் மோடி ஃபேஸை காட்டும் போது அது நல்லிஃபை ஆக வாய்ப்பு இருக்குது, பெரிய லெவலுக்கு என்டிஏக்கு வராது அப்படிங்கிற கணிப்புகளை எல்லாம் பொய்யாக்கி 25ல் என்டிஏ கூட்டணி 21 சீட்டுகள் ஜெயித்திருக்கிறார்கள். 2 ஜனசேனா, அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கே கிட்டத்தட்ட 16 சீட்டு வரைக்கும் போயிருக்கிறது. பாஜகவுக்கு அசம்பிளி எலெக்ஷன்லையும் ஆந்திரா வந்து சந்திரபாபு நாயுடு ஒரு பெரிய பெர்ஃபார்மன்ஸை காமிச்சிருக்காரு. இல்லை அவ்வளோ பெரிய, அதாவது 5 ஆண்டு ஆட்சிகளுக்கு பிறகு ஒரு 160 இடம் இருக்கிற இடத்துல 18 சீட்டு தான் ஜெகன்மோகன் ஜெயிக்கிறார் அப்படின்னா நம்ம அதை கற்பனையே பண்ணி பார்க்க முடியாத மாதிரி இருக்கு. அந்த கடந்த 5 ஆண்டுகளில் இதை ஒரு மோடி அலைன்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. ஆந்திர பிரதேசில் வந்து இது மோடி அலை, மோடியினுடைய இன்ஃப்ளூயன்ஸ், அவரோட ஃபேஸுக்காக வந்த ஓட்டு அப்படின்னு நம்ம வந்து என்டிஏ வெற்றியை நம்ம எப்படி ஆந்திராவில் டிஃபைன் பண்ண முடியும்? சந்திரபாபு நாயுடு அவர்கள் அதனால தான் கான்சியஸாக 3 கட்சிகளுடைய கூட்டறிக்கையில் மோடி ஃபோட்டோவை போடல அப்படிங்கிறத பார்க்குறோம். இது முழுக்க முழுக்க சந்திரபாபு நாயுடுக்கு விழுந்திருக்கக்கூடிய ஓட்டு. ஏன்னா அப்படி பார்த்தா உங்களுக்கு அசம்பிளி கான்ஸ்டியூன்சியில் பிஜேபிக்கு என்ன வந்துச்சுங்கிற கேள்வி இருக்குது. அவங்களுக்கு சிங்கிள் டிஜிட்டில் தான் அங்கே இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்குறோம்.
சந்திரபாபு நாயுடு இல்லைன்னா அங்கே அவங்களுக்கான ஸ்பேஸ் இல்லை. ஏன்னா காங்கிரஸ் எதிர்ப்பு அப்படிங்கிறது இன்னமும் இருக்குது. மாநிலத்தை பிரித்து கொடுத்து மாநிலத்தை பிரித்து புதுசாக உருவாக்கின தெலுங்கானாவில் அவங்க ஜெயிச்சிட்டாங்க. பட் ஆந்திரா இன்னமும் அந்த கோபத்தை வேறு விதமாக வெளிப்படுத்துகிறது. அப்படின்னு இந்த 16 அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து டோட்டல் என்டிஏ அக்கௌண்ட்லேருந்து ஒரு கழிச்சு கூட நம்ம சொல்லலாம். நீங்கள் 50ல் இந்த 16 நீங்கள் கழிச்சிங்க. ஜனசேனாவும் பிஜேபிக்குமே இந்த சீட்ஸு சந்திரபாபு நாயுடோட ஓட் ஷேர் இல்லைன்னா தனியாக ஜெயிச்சிருக்க முடியாதுங்கிறத பார்க்குறோம். அப்போ கிட்டத்தட்ட 21 சீட் உங்களுக்கு அங்கே போன 49ல் இந்த 21 நம்ம கழிச்சிருந்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட அகைன் அது உங்களுக்கு 20 to 30க்கு கீழே போயிருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆக்சுவலாக அதுதான் வந்திருக்க வேண்டிய கவுண்ட். அப்படி வந்திருந்தா நேஷனல் ஆவரேஜில் நேரம் பாஜகவுடைய கிராஃப் வேற ஆகி இந்தியா கூட்டணி 272ங்கிறத நோக்கி நகர்ந்துருப்பாங்க. அட்லீஸ்ட் அதர்ஸில் போகக்கூடியதை பின்னாடி கூட சப்போர்ட் வாங்கிக்கலாங்க லெவலுக்கு போயிருக்கும். இப்போ இது என்டிஏவோட கவுண்டாகவே உள்ள வருகிறது. சந்திரபாபு நாயுடுடைய கைது என்பது ஜெகன்மோகன் தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன்னால் செய்த மிகப்பெரிய பிளண்டர். ஜெகன்மோகனுக்கு அதுக்கான விலையை கொடுத்துருக்கிறது அப்படின்னு பார்க்கணும். ஆனால் பாஜக இத்தனைக்கும் மோடி பேசிய அத்தனை விஷயங்களுக்கும் வேற டோன்ல தான் அதுக்கு மாற்றான விஷயத்தை தான் சந்திரபாபு நாயுடு பேசினார். அவர் வந்தால் இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீட்டில் அத்தனை நான் உறுதி பண்ணுவேன்லாம் பேசினார். அவர் காலகட்டத்தில் தான் அந்த 4% இடஒதுக்கீடுலாம் கொண்டு வரப்பட்டதுங்கிறத பார்க்குறோம். இவ்வளவும் இருந்தும் கூட இப்போ சந்திரபாபு நாயுடு முன்னாடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி யாரை, அதாவது இப்போ நம்ம இழந்த ஆட்சியை அவர் பிடித்திருக்கிறார், சிறைக்கும் போயிட்டு வந்திருக்கிறார், வழக்குகள் தனியாக துரத்த போதுங்கிறது தனி. ஆனால் இழந்த ஆட்சியை பிடித்த பிறகு பலவிதமான பொறுப்புகள் அவருக்கு கூடியிருக்கிறது. ஜெகன்மோகன் நிறுத்தி வச்ச அத்தனை விஷயங்களும், ஏன்னா இவர் கொண்டு வந்த பல திட்டங்கள் கிட்டப்பில் போடப்பட்டது. இது எல்லாத்தையும் செய்யணும்னா மிகப்பெரிய ஃபண்டு வேணும். சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இந்த அதாவது நம்ம கேட்கக்கூடிய நிதியை கொடுக்கக்கூடியதாக இருக்கணும் அப்படின்னா அதை டிசைட் பண்ணக்கூடிய இடத்துக்கும் இன்னைக்கு சந்திரபாபு நாயுடுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. மாநில கட்சிகள் மாநிலத்தில் செல்வாக்கு செலுத்தணும் அப்படின்னா மத்திய திட்டங்களை தாண்டி திட்டங்களுக்கு வந்து மாநில பேர் இருக்கணும். மாநிலத்தில் எப்படி அப்ளிகேஷன்ஸ் இருக்கணும். ஏன்னா கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்காலை குறிவைக்கிறதுக்காகவே அங்கே வந்து 100 நாள் வேலை திட்டத்தை ரொம்ப மோசமாக வந்து பிஜேபி முடக்குனாங்க. பணம் அலாட் பண்ணாமல் விட்டாங்க. அதே சமயத்தில் மிகப்பெரிய ஃப்ராட் நடந்ததாக சொல்லி நிறைய ஃபண்டை வந்து அலாட் பண்ணதை ஸ்டாப் பண்ணாங்க. குறிப்பாக ஆதார் அட்டைக்கு பயன்படுத்தி ஆதாரில் வந்து உங்களுக்கு நம்பர் வந்து நீங்கள் சரியாக பொறுத்தலன்னு சொல்லி நிறைய பேர்த்தோட 100 நாள் வேலை திட்டத்துக்கு போகக்கூடிய பணத்தை வந்து அவங்க கட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 2-3 ஆண்டுகளாக ஃபண்டு கொடுக்கல. அதை விட கொடுமை மமதா பானர்ஜி இந்த பிரதமருடைய அந்த 5 கிலோ அரிசி திட்டத்துக்கு முதல்ல ஃபண்டை ரிலீஸ் பண்ணாமல் நீங்கள் வாங்கிருங்க, நீங்கள் அரிசியை வாங்கிருங்க, ப்ரொக்யூர் பண்ணிவிட்டா நாங்கள் அப்புறம் ஃபண்டை ரிலீஸ் பண்ணுறோன்னாங்க. 7000 கோடிக்கு அந்த அம்மா அரிசி வாங்கிட்டாங்க. எதுக்கு? பிரதமருடைய அந்த 5 கிலோ அரிசி திட்டத்துக்கு. அதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டாங்க, ரேஷன் கடையில் மோடி படத்தை வைக்கலன்னு நாங்கள் ஃபண்டை ரிலீஸ் பண்ண மாட்டோம்னு ஒரு மத்திய அரசினுடைய துறை அவங்ககிட்ட லடாய் பண்ணிட்டு இருந்ததை பார்த்தோம். இப்போ என்னன்னா ஸ்டேட் ஃபண்டை எடுத்து வாங்கிட்டு ஸ்டேட்ல காசு இல்லாமல் அதையும் கொடுக்காமங்கிறதெல்லாம் இருந்தது. இப்போ இந்த மாநில அரசாங்கத்தினுடைய மாநில கட்சிகளுடைய பலம் அப்படிங்கிறதே வந்து இந்த மாநில திட்டங்கள் தான். மக்கள்கிட்ட போய் நாங்கள் இந்த திட்டத்தை செய்கிறோம், என் கட்சிக்கு ஓட்டு போடுங்க அப்படிங்கிற கேட்கக்கூடிய பேட்டர்னை வந்து பிஜேபி வந்து மாற்றினாங்க. அவங்க வந்து ஃபினான்ஸ் கமிஷன்லேயே வந்து மாநிலத்துக்கு குறிப்பிட்ட சதவீதத்துக்கு மேலே நிதி ஒதுக்கிறத குறைக்க சொல்லி ஒரு சீக்ரெட்டாக ஒரு மீட்டிங் நடந்து அது வெளியே வந்து ஒரு பெரிய பரபரப்பு கிரியேட் பண்ணுச்சு. இப்போ நமக்கு பிளைனான ஒரே கேள்வி, ஆந்திரா தொடர்ந்து ஸ்பெஷல் ஸ்டேட்டஸை கேட்கிறது. ஏற்கனவே இருந்த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸை காஷ்மீருக்கு நீக்கிய பாஜகவை ஆதரிக்க போகிறாரா சந்திரபாபு நாயுடு அப்படிங்கிற கேள்வியை நம்ம வைக்கணும். மறைமுகமாக சந்திரபாபு நாயுடு எதிராக இருந்த ஜெகன்மோகன் 370 நீக்கத்தை ஆதரித்தது தான் அவருக்கு விலையையும் கொடுத்திருக்கிறது அப்படிங்கிறதையும். சவுத் இந்தியாவில் நம்ம ஒரிசாவை இன்க்ளூட் பண்ணாமல் தான் நம்ம எப்பவுமே ஒரு டிஸ்கஷன் நடக்குது சவுத் இந்தியா குறித்து அஃபிஷியலாக பேசும்போதே. பட் அந்த ஒரிசாவில் இவங்க ஜெயிச்சிருக்கக்கூடிய இந்த 19 சீட் இருக்கு இல்லையா, இப்போ இதை சேர்த்து வச்சு பார்க்கும்போது இப்போ அது வந்து 67 மாறுது. ஆல்மோஸ்ட் 67 இருக்குது, இது 65 குறையலாம் மஸ்ட் பி. ஆனால் இது வந்து உண்மையிலேயே அவங்க சொல்கிற மாதிரி சவுத் இந்தியாவுக்குள்ள நாங்கள் கால் பதிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெரிய குறியீடாக, இந்துத்துவாவினுடைய ஒரு சித்தாந்த குறியீடாக நம்ம பார்க்க முடியுமா? அதையும் ஒடிஷாவில் அந்த அக்செப்டன்ஸ் வந்திருக்குங்கிறத நம்ம ஏற்றுக்கணும். ஏன்னா ஸ்டேட்லேயுமே உங்களுக்கு ஆட்சியினுடைய மாற்றம் கிட்டத்தட்ட 1/4 நூற்றாண்டு காலம் அங்கே கால்கோல் பதித்திருந்த நவீன் பட்நாயக்கை நகர்த்துறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அதுக்கு பலவிதமான காரணங்கள் இருக்கலாம், அக்யூமுலேட்டட் ஆன்டி இன்கம்பன்சி இருந்திருக்கலாம், இவ்வளவும் ரீசன்ஸ் இருக்கலாம். தமிழர் விருப்பம் அங்கே இருக்கும். அதாவது பாண்டியனை மையமாக வச்சு கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு உளவியல் அங்கே ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நம்ம பார்க்க முடியுமா? இல்லை, அது அகைன் தமிழர் வெறுப்பாக நம்ம பார்க்க முடியுமா? சிவசேனா ஒரு காலத்தில் எடுத்த ஃபார்முலா. ஏன்னா இல்லை அவங்க போட்டிருக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னா, இப்போ ஒரிசாக்காரங்களுக்கு கான்ட்ராக்டை கொடுக்காம அந்த கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு போகிற மாதிரியான பிஜேபி ஒரு வீடியோ பண்ணி அவங்க வந்து சோஷியல் மீடியாவில் பரப்புகிறாங்க. அது ஒரு வரவேற்பை ஒரிசாக்குள்ளே பெற்றதுனால தான் இது மாதிரியான சூழல் ஏற்படுது. நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ண முடியாமல் போயிட்டோம், எல்லாமே வந்து பாண்டியன் வந்ததுனால தமிழ்நாட்டுக்கு போயிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் ஆப்வியஸாக அது ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தும்ல கிரௌண்டில். இந்த மாதிரியான ஆட்ஸை கடைசியாக லாஸ்ட்ல வந்த ஜூன் 1 தான் பிளான் பண்ணாங்க. அதெல்லாம் உங்களுக்கு அந்த இடத்துல சட்டமன்ற தேர்தல் நடக்கலை.
பிரிச்சு நடத்தின நாடாளுமன்ற தேர்தல் தான். அதனுடைய அவுட்கம் நீங்கள் வெறும் பாண்டியனை டார்கெட் பண்ணது என்பதை தாண்டி 25 வருஷமா ஒருத்தர் இருக்கிறாருன்னா அதை ப்ராப்பராக இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இந்த வாய் தவறி ஜெகநாதரே மோடியினுடைய பக்தர் தான் சொன்னார் இல்லையா, அவரெல்லாம் அங்கே கிட்டத்தட்ட அவர் தேசிய நேஷனல் ஸ்போக்ஸ் பர்சன். கடந்த 1.5 ஆண்டுகளாக மீடியாக்கே வராமல் நேரடியாக ஒடிஷாவில் போய் அவர் ஒர்க் பண்ணியிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். கிரவுண்டில் அவங்க எதுவுமே பண்ணாமல் இந்த நம்பர் வந்துடலை. எப்போ அவங்களுக்கு கடந்த முறை எதிர்க்கட்சியாக அவர்கள் வருவதற்கான இடம் வந்ததோ அதற்கு பிறகு அந்த கிரவுண்டை அவங்க திட்டமிட்டு தயார்படுத்தி இருக்கிறாங்க. உள்ளுக்குள்ளே பல வேலைகளை அவங்க செஞ்சுருக்கிறாங்க. நவீன் பட்நாயக் அதை எஃபெக்டிவாக கொண்டு போனாரா? விகே பாண்டியனுடைய ஃபேக்டர் கட்சிக்குள்ளே விகே பாண்டியன் உள்ள வருவதற்கு முன்பாக இருந்த நம்பர் 2 லீடர்ஸ்க்கெல்லாம் என்ன அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கிறது? அதான் ரொம்ப முக்கியமான. யாரெல்லாம் பவர் சென்டர்ஸாக இருந்தவர்கள் உள்ளுக்குள்ள இருக்கிறவங்க காலி பண்ணாம இவ்வளவு பெரிய இதெல்லாம் வராது. ரொம்ப மைன்யூட்டா டிஸ்கஸ் பண்ண வேண்டிய ஒரு ஃபேக்டரா இருக்கு. இது வந்து நம்ம இதை உத்தரப்பிரதேச கூட சில நேரத்தில் அப்ளை பண்ணி பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றேன். பட் நம்ம ஒரிசாவை பார்க்கும்போது நவீன் பட்நாயக்கினுடைய கட்சிக்கு உள்ள நடந்த விஷயங்கள் ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அதையா? நிச்சயமா. ஏன்னா நவீன் பட்நாயக் இதுக்கு முன்பாக அவங்க கட்சிக்குள்ள முன்னாடி ஜெயலலிதா இருந்தபோது இங்கே ஐவர் அணி, எழுவர் குழுப்பட்டிலாம் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு பவர் சென்டர்ஸ் இருந்திருக்கும். இப்போ அத்தனையுமே நல்லிஃபை ஆகிருக்கு விகே பாண்டியன்கிற ஒரு நபர் வந்த பிறகு என்றால் அதை அவர் அட்ரஸ் பண்ண தவறி இருந்தால் அதிருப்தியில் இருந்தவர்கள் எல்லாம் என்ன முடிவெடுத்தார்கள் அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு. இதை தாண்டி 25 ஆண்டு கால ஆன்டி இன்கம்பன்சியை ப்ராப்பராக பிஜேபி கணிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம கவனிக்க வேண்டியது. அதே மாதிரி கர்நாடகாவில் வந்து இப்போ சிவகுமாராக இருக்கட்டும், இல்லை அவங்க சீதாராமையா, இது ஒரு பெரிய விசிபிள் ஃபேக்டராக இருக்குது. அவங்க வந்து கட்சியினுடைய பலம் அப்படிங்கிறது வந்து ஒரு விசிபிளாக காமிக்கிறாங்க. பட் அதே சமயத்தில் பிஜேபிக்கு ஒரு கிரவுண்டில் ஒரு ஒரு சப்போர்ட் இருக்கா? ஆனால் ஒரு பெரிய கேள்வி வருதா இல்லையா? இப்போ கர்நாடகாவில் வந்து பார்த்தீங்கன்னா 16 சீட்டு அவங்க வந்து டைரெக்டாகவே ஜெயிச்சு வர்றாங்க அப்படின்னா கிரவுண்டில் அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் இல்லாமல் ஒரு விசிபிலிட்டி நமக்கு தெரியாமே உள்ள ஒர்க் ஆயிருக்கா அப்படிங்கிறது ஒரு கேள்வி வருதா இல்லையா? இப்போ இந்த இடத்துல நம்ம எழுப்ப வேண்டிய கேள்வி, கடந்த முறை கர்நாடகா தேர்தலில் பாஜக தோற்கடிக்கப்பட்டதற்கு காரணம் அட்மினிஸ்ட்ரேட்டிவாக அவங்க செய்த பல கோளாறுகளாங்கிற கேள்வியை தான் நம்ம எழுப்ப வேண்டியதாக இருக்குது. அப்போ அது காங்கிரஸ் ஆதரவு நிலையிலிருந்து வந்ததா, இல்லை பிஜேபியில் சீஃப் மினிஸ்டர்ஸே மாற்றினாங்க? உங்களுக்கு எடியூரப்பா இருந்தார், பிறகு பசவராஜ் பொம்மையை கொண்டு வந்தாங்க, லாஸ்ட் கட்டத்தில் சிஎம் ஃபேஸே இல்லாமல் தான் போனாங்க. அதை தாண்டி 40% சர்க்கார் அப்படிங்கிறது தான் அங்கே அவங்க பேசிஎம் அப்படின்னுட்டு பேசிஎம் கேம்பெயின்லாம் நடத்தினாங்க. அதாவது அவங்களுக்கான கம்யூனல் ஓட் பேங்க்கை ஓரளவுக்கு அங்கே கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி சோஷியல் இன்ஜினியரிங் என்கிற பெயரில் கர்நாடகாவில் ஷார்ப்பாக இவர்கள் அந்த ஜாதி ரீதியாக பிளவுபடுத்தி அதை வந்து போலாரைஸ் பண்ணக்கூடிய வேலையும் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க. பயன்படுத்தி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பண்ணியிருக்கிறாங்க. தொடர்ச்சியாக சொல்லப்பட்டுக்கிட்டே இருக்குதான். அந்த ஈக்குவேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு கம்யூனல் ஓட் பேங்கோட சேர்ந்து கேஸ்ட் ஓட் பேங்க்ஸையும் அவங்க இணைச்சு ஒரே இடத்துல வரும்போது அதனுடைய அக்யூமுலேட்டட் ஒன்னா அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. கடந்த முறை சீஃப் மினிஸ்டர்ஸ்க்கு இவர் தான் முகத்தை காட்டல, இந்த முறை மோடியினுடைய ஃபேஸை காட்டி அவங்க வந்திருக்காங்கிறதையும் பார்க்கணும். கர்நாடகாவில் போன முறை கொடுத்ததை விட இந்த முறை 6-7 சீட்டு கம்மி தான்னாலும் இது பெரிய கவுண்ட்டு. உங்களுக்கு தென்னிந்தியாவில் பாஜக என்கிற கட்சி தனித்து வாங்கியிருக்கக்கூடிய அதிகபட்ச சீட்டாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. பீகாரில் கூட இந்த கவுண்ட் கிடையாது உங்களுக்கு. அப்படின்னும் போது அந்த இடம் நம்ம அதுதான் நம்ம ஆந்திர பிரதேசமும் சரி தெலுங்கானாவும் சரி அவங்க வந்து ஒரு 50% ஸ்கோர் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். இப்போ தெலுங்கானாவில் ஒரு 50% மேலே அவங்க ஸ்கோர் பண்ணுறாங்க. அதாவது மொத்த சீட்டில் பாதிக்கு பாதி அவங்க எடுக்கிறாங்க. ஸோ அதுதான் ரொம்ப ஒரு கன்சிடரபிள் ஃபேக்டாக இருக்குது. இப்போ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் எப்பவும் போல் அவங்களுக்கு வந்து எதுவுமே கிடைக்கல. இப்போதைக்கு ஒரு இழுபறியில் வந்து இருக்காங்க. அண்ணாமலையுடைய அந்த 1.5 லட்சம் ஓட்டு காணாமல் போகாமல் இருந்தால் அவர் ஜெயிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் இல்லையா? இல்லை ஃபைனல் நம்பர்ஸ் வந்த பிறகு தான் நம்ம தெரிவிக்கணும். இல்லை அவர் 1 லட்சம் தான் சொன்னார் நினைக்கிறேன். அதே போல் இங்கே வினோத் பி செல்வம் அவர் 1 லட்சத்தை காணனார் அவரு அப்படிங்கிற மாதிரியான. இது மாதிரி மற்ற ஸ்டேட்ல யாரெல்லாம் எத்தனை லட்சம் ஓட்டு காணுன்னு சொல்லியிருக்காங்கன்னு தெரியல இது வரைக்கும். அதுதான் அவங்க தோல்வி அடைந்த பிறகு என்ன மாதிரியான பிரஸ் மீட்ஸ், நம்ம வெற்றிகரமான தோல்வி, தென் சென்னை முன்னாள் ஆளுநர் வேற ரிட்டர்ன் வந்திருக்கிறாங்க, அவங்களதெல்லாம் எப்படி இன்னைக்கு பஞ்ச்லைன் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஒருவேளை அங்கே மேலே ஈக்குவேஷன்ஸ் எப்படி மாறினாலும் கூட எதிர்கட்சிகள் பலமடைந்திருக்கிறது என்பது ஒன்று. 2வது, கூட்டணி ஆட்சியை நோக்கி இந்தியா திரும்பி இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகளுக்கு பிறகு தனி மெஜாரிட்டியோட பாஜக 2014 வந்தது. இந்த 10 ஆண்டுகளுக்கு பிறகு கூட்டணி சர்க்காரை நோக்கி யார் ஜெயித்தாலும் கூட்டணி சர்க்காரை நோக்கி இந்திய மக்கள் தங்களுடைய வாக்குகளின் வழியாக அந்த ஸ்விங்கை மாற்றிருக்கிறாங்க. தனி மெஜாரிட்டி 10 ஆண்டுகள் இருந்த வரைக்கும் போதும் அப்படிங்கிறது தான் முடிவாக. வழக்கம் என்ன பேசப்படும் அப்படின்னா, இப்போ கடைசியாக ஒரு 6 மாதமாக நடந்த பெரிய டிஸ்கஷன் என்ன அப்படின்னா, சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ் அதிகமாக வரி கொடுக்குறாங்க, ஆனால் பொலிட்டிக்கலாக டிசைட் பண்ணுற இடத்துல சவுத் இந்தியாவுக்கு ஒரு பெரிய பங்களிப்பு இல்லை அப்படிங்கிறது தான் பேசப்பட்டு இருந்த விஷயமாகவே இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து நேரடியாகவே அதிகாரத்தில் வந்து
அதிகாரத்தை முடிவு பண்ணக்கூடிய இடத்துல, பிரதமர் முடிவு பண்ணக்கூடிய இடத்துல வந்து சவுத் இந்தியா இப்போ இருக்குது. ஒரு பக்கம் திமுக ஸ்ட்ராங்காக சப்போர்ட் பண்ணாலும், இன்னொரு பக்கம் இப்போ ஆந்திர பிரதேஷ் வந்து சந்திரபாபு நாயுடு வந்து அடுத்த பிரதமரை முடிவு பண்ணக்கூடிய இடத்துல அவர் இருக்கார். இப்போ அதுக்கான கார்டு அவராக. இதுக்கு பிறகான அரசியல் எப்படி இருக்கும்? சவுத் இந்தியாவிலிருந்து அதிகமான டேக்ஸ் போகுது அப்படின்னு இவ்வளவு நாள் சொன்ன விஷயங்கள் வந்து இனிமேல் என்னவா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு? நம்ம கூடுதலாக 2 கேள்வி கேட்கணும். நம்ம தென்னிந்தியாவில் இப்போ நம்ம பேசணும்ல, இந்த 5 + ஒடிஷா சேர்த்து 6ல் 6 மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிகளும் பாஜகவுக்கு எதிராகத்தான் கூட்டணி அமைத்தார்கள். டிஎம்கே 2 ஸ்டேட்டில் காங்கிரஸ், இங்கே கேரளாவில் கம்யூனிஸ்ட்டுகள், அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே நவீன் பட்நாயக். இப்படி நம்ம எடுத்தோம் அப்படின்னா இது எல்லாமே எதிர்நிலையில் தான் இருந்தது. அத்தனை ஸ்டேட்டுமே சொல்லிச்சு எங்களுக்கு தேவையான நிதியை பாஜக கொடுக்கல. அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க, டபுள் இன்ஜின் சர்க்கார் இருந்தால் டபுள் இன்ஜின் வளர்ச்சியை கொடுப்போம் அப்படின்னாங்கன்னு. இவ்வளவுக்கு பிறகும் இங்கே இவ்வளவு சீட்டு வந்திருக்கு அப்படின்னா, ஜெகன்மோகனையும் சேர்த்துக்கிட்டு அங்கே வந்திருக்கு அப்படின்னா, அப்போ அந்த நரேட்டிவ் எடுபட தொடங்குகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அதை நம்ம கொஞ்சம் ப்ராப்பராக டைம் எடுத்து தான் கவனிக்க வேண்டியிருக்கும். டபுள் என்ஜின் சர்க்கார் என்கிறது எடுபட்டிருக்கா, இல்லை பாஜகவினுடைய எந்த ஸ்ட்ராட்டஜி, எந்தெந்த மாநிலங்கள், ஏன்னா மாநிலத்துக்கு மாநிலம் அவங்க மாற்றி தான் பேசினாங்க. பிரதமரே இங்கே வந்து நடத்தும் பொழுதுமே தமிழ்நாட்டில் பேசினது ஒன்றா இருந்தது, தெலுங்கானாவில் வேறு ஆந்திராவில் வேறு ஒன்றா இருந்தது அப்படின்னும் போது அது நம்ம ஆக்சுவலாக மைனூட்டாக முடிச்சுட்டு நமக்கு சில ரிசல்ட்ஸ் எல்லாம் பின்னாடி வந்த பிறகு தான் அது என்னென்ன மாதிரியான ஓட்டிங் பேட்டர்ன் இருந்திருக்கிறது, இதில் அர்பன் ரூரல் ஃபேக்டர் எந்த அளவுக்கு இருந்திருக்கு, சமூகம் சார்ந்து அந்த வாக்குகள் அல்லது கம்யூனலான வாக்குகள் எப்படி போயிருக்கு. ஏன்னா மாதவிலதா தோத்து அசாதுதீன் ஒவைசி ஜெயிக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கலாம். அது அந்த அம்மா கடைசி நாள் வாக்களிக்கக்கூடிய பெண்களை பரதாவை கைட்ட சொல்லிடலாம் அவ்வளோ அழிச்சாட்டியம் பண்ணாங்க அப்படின்னும் போது பல ஃபேக்டர்ஸ் நமக்கு அது ரொம்ப முக்கியமான ஃபேக்டராக இருக்குது. ஏன்னா அவங்களுடைய தோல்வி அப்படிங்கிறது வந்து, அவங்களுடைய பின்னடைவு அப்படிங்கிறது வந்து, அவங்க ஒரு பெரிய ஸ்டார் கேண்டிடேட்டாக வந்து கர்நாடகாவில் வந்து ரொம்ப பேசப்பட்டு இருந்தவங்க. அவங்களோட பின்னடைவு அப்படிங்கிறது மக்கள்கிட்ட இன்னுமே வந்து அந்த இந்துத்துவ வாக்கு இல்லை இந்துத்துவ மனநிலையில் ஒரு சில விஷயங்கள் ஒரு தளர்வு தெரியுது. ஏன்னா ஓவைசி ஜெயிக்கிற இடத்துல அவங்க ஜெயிக்கல அப்படிங்கிறது ஒரு பெரிய முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அது எப்படி நம்ம மற்ற 8 சீட்டை நம்ம எதுக்குள்ளே கேட்கலாம்? என்னன்னா பாஜகவினுடைய கோர் வேல்யூ ஹிந்துத்துவாக இருந்தாலும் அவங்க கூடுதலாக மற்ற விஷயங்களையும் கொண்டு போய் பிரதானப்படுத்தி பிரச்சாரத்தை பண்ணியிருக்காங்கிறது தான் நம்ம சொல்ல முடியும். பாஜக வாக்கு செலுத்திய அத்தனை பேரும் தீவிர இந்துத்துவவாதிகள் கிடையாது. அவங்க மல்டிபிள் ஃபேஸஸோடு வந்திருக்காங்க, மல்டிபிள் வாய்ஸஸோடு பேசியிருக்காங்க. அது அக்செப்டன்ஸை தென்னிந்தியாவில் உருவாக்க தொடங்கி இருக்கிறது என்பது இங்கு இருக்கக்கூடிய எல்லா மாநில கட்சிகளுக்கும் ஒரு எச்சரிக்கை அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.